இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. அவங்களுக்கு சின்னதாக நான் கிஃப்ட் பண்ணது தான் இந்த வாட்ச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். போன மந்த்து என்னோடய பர்த்டேக்கு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கோல்டில் செயின் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் என்னால் அந்தளவுக்கு பண்ண முடியல. ரீசன், நான் சேல்ரி வாங்குறது எப்போதுமே என் ஹஸ்பண்ட் கையில் கொடுத்துருவேன். ஸோ அவங்களுக்கு தெரியாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாது இல்லையா. கோல்டு கிஃப்ட் பண்ண முடியலன்னு வருத்தம் தான். மார்க்கெட் போகிறதுக்கு, சர்ச்சுக்கு போகிறதுக்கு காசு கொடுப்பாங்க இல்லையா, அதில் சேவ் பண்ணி வாங்கினது தான் இந்த வாட்ச்சு. அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல், அவங்கக்கிட்ட சொல்லாமல், அவங்க ஹெல்ப் இல்லாமல் பண்ண ஒரு விஷயம்னா இந்த வாட்ச் தான். எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலுங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சமைக்கணும்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீயா என்ன செஞ்சு கொடுக்குறேன்னு நான் பார்க்குறேன், நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான்வெஜ் செஞ்சு அசத்திரலான்னு பார்த்தா திடீர்னு அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு நான்வெஜ் வேண்டாம், வெஜ் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணலான்னு யோசித்து ஒரு வழியாக முடிவு பண்ணி நைட்டே பட்டாணி ஊற வச்சுட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு கூட்டு, வாழைக்காய் வறுவல், அப்பளம், பாயாசம் எல்லாமே சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி சண்டே, சர்ச்சுக்கு போகணும் இல்லையா, சீக்கிரமாக சமையல் வேலையெல்லாம் கடகடன்னு முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. சர்ச்சுக்கு நேரமாக கிளம்பணும்னு நினச்சி தான் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடித்தேன். ஆனால் கிளம்ப லேட் ஆயிடுச்சு. காரணம், என் ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தாங்க. வருஷத்தோட முதல் சண்டே சர்ச்சுக்கு சீக்கிரமாக போகணுன்னு நினச்சோம். ஆனால் போக முடியல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ப்ரேயர் முடிச்சுட்டு வரும்போது நேந்திரம் சிப்ஸு தயார் பண்ணுற அந்த கடைக்கு போயிட்டு அங்கேயே எல்லா ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. இந்த வாரத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.